ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வந்துட்டு டே 13ஓட கண்டினியூவேஷன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு பெரிய டிப்ரிமேஷன் ஆகிடுச்சுன்னு. அது என்னன்னு சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். நேற்று மார்னிங் எழுந்ததும் முதல் வேலையாக கிளம்பி கோவை குற்றாலம் வந்தாச்சு. இதில் என்னடா கதைன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 10 o'clock தான் ஓப்பனிங் டைமாக. அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்துட்டு மார்னிங் 7க்கே வந்துட்டோம். ஸோ அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா விளையாட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நம்ம அண்ணன் தொட்டா சனிங்க செடியை கண்டுபிடிச்சி அதை தொட்டு சுருங்க வச்சு அவரை ஒரு மெஜிஷியனாக உணர்ந்த தருணம். என்னன்னு சரி இன்னொரு அண்ணன் பேக் ஃபிளிப் அடிச்சு மஜா பண்றாரு. அப்படியே அங்கேருந்து காலையிட்டு மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு பார்த்தா மணி 10. ஸோ இட்ஸ் டைம் டு கோயை கூட்டுறாம்ட்டு கியூல நிற்க ஆரம்பிச்சாச்சு. பஸ்ஸுக்காக வெயிட்டிங். அதுக்குள்ள இந்த ஆளு புது வித்தையை இறக்கியிருக்காரு. வாய் மூலம் கேட்டிருப்பீங்க, இது வாய் நாத்தஸ்வரம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே போகும் மொழியெல்லாம் ஒரு 4-5 போர்டு இருந்தது அபவுட் கோவை கூட்டுறாலும். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தா நமக்கான வண்டி வந்தது. அதில் ஏறி வந்தாச்சு. 5 minutes டிராவலுக்கு அப்புறம் நம்ம டிரைவர் அண்ணா இறக்கி விட்டாரு. ஸோ அங்கேருந்து ஒரு 900 மீட்டர் ட்ரெக்கிங் போனோம். போகும் வழியெல்லாம் பெரிய பெரிய மரம். அப்படியே ஜாலியாக வைப் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம். ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கண்ணுக்கு அந்த நீர்வீழ்ச்சி தெரிஞ்சது. அப்படியே ஃபுல் ஆனந்தம். இந்த வேகத்தில் ஒரு குளிர் குளியல். ஸோ அப்படியே ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம வேனில் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தா காலுக்கடியில் அணுகுண்டு. ஸோ அப்படியே இருந்தாலும் பாருங்கள், வீடியோ எடுக்கலாம் 2 டேக் எடுத்திருப்பேன். 2 டேக்லேயும் ஏதாவது வித்து காமிச்சுனே இருப்பார். அப்படியே அங்கேருந்து கிளம்பி ஈஷாக்கு வந்துட்டோம். இதோ தெரியுது பாருங்கள் இந்த கல். இது எங்கள் ஊர் பக்கத்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கல். அதை தாண்டி வண்டியை பார்க்கிங் போட்டு உள்ளே வந்ததும் நம்ம மாடு நண்பர்களை பார்த்துட்டு ஈஷாவை நோக்கி நடைப்பயணம். இதோ இந்த வெள்ளக்கார நண்பர்களை கோவை குற்றாலத்திலையும் பார்த்தோம். ஸோ அப்படியே ஈஷாலையும் பார்த்தோம். வாட் அ கோஇன்சிடென்ஸ். அவங்க கூட ஒரு செல்ஃபியை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே அங்கேருந்து கிளம்பி லஞ்சு சாப்பிட்டு தூங்கிட்டேன். இது டே 14ஓட vlog. மார்னிங் ஒரு கோவா சாப்பிட்டு டைமை பார்த்துட்டே வந்தேன். ஏன்னா காலேஜ் போகலாமா வேணாமான்னு ஒரு சிந்தனையிலே பஸ்ஸில் வந்துட்டு இருக்குள்ள மணி சரியாக 8:30 தாண்டியது. ஸோ இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாதுன்னு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குட்டி நேப். சரியாக ஒரு 2 மணி நேரம் நேப்புக்கு அப்புறம் எழுந்து எம்டி ஸ்டொமக்கில் வீட் செக்இன் பண்ணிட்டு குளிச்சுட்டு 11 மணி போல் மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டு திரும்ப போய் படுத்து தூங்கிட்டேன். ஒரு 2 hours நேப்புக்கு அப்புறம் எழுந்து லஞ்சு சாப்பிட்டு ஈவினிங் போல் ஜிம்முக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு ஜிம்மில் லெக் ஒர்க் அவுட். லெக்கில் 6 வேரியேஷன் போட்டுட்டு 4 கன் தட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்தது ரொம்ப குஷி. ஏன்னா எங்கள் டேடி முட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு நன்றி போட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு பார்ப்போம். ஸ்டே டியூன்.